ஒரு ஸ்கொயர் லூப் இருக்கு. அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 16 ஓம். ஸோ இதை ஒரு 9 வோல்ட் பேட்டரி அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம் இருக்கிறதோட கனெக்ட் பண்ணுறாங்க. இதில் அந்த ஸ்கொயர் லூப்போட டயக்னலில் 4 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சர்க்யூட்டாக மாற்றலாம். ஸோ 16 ஓம் இருக்கிற ஸ்கொயர் லூப். ஸோ அப்போது இதை நம்ம வந்து ஸ்கொயர்னா 4 சைட்ஸ் இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட்டை நம்ம வரைவோம் இங்கே இன்ஃபர்மேஷன் வச்சு. ஸோ ஒரு ஸ்கொயர் வரையணும். அதில் 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ சம்திங் லைக் திஸ். இது எல்லாமே 4 ஓம். ஓகே, இதை வந்து ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த பேட்டரியோட பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 9 வோல்ட் அண்ட் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். ஃபைன். இப்போ கெப்பாசிட்டர் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, நம்ம ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் கன்சிடர் பண்ணிப்போம். இப்போது கெப்பாசிட்டர் வெளியே எந்த கரண்ட்டும் போகாது. ஸோ நமக்கு வந்து இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பியில் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தெரியணும். அது தெரிஞ்சுன்னா நம்ம எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர் யூ ஈக்குவல் டு ஆஃப் சிவி ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். சி கொடுத்துருக்காங்க, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் மட்டும் தெரியணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சர்க்யூட்டை லைட்டாக சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ஒரு 3 ரெசிஸ்டர் இருக்கா, இது வந்து சீரீஸில் இருக்குது. இப்போது இதை ஆட் பண்ணோன்னா 12 ஓம். ஸோ 12 ஓம், இது ஒன்று. இங்கே ஒரு 4 ஓம் இருக்குது. இதை வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு 1 ஓம் இருக்குது. ஸோ இந்த சர்க்யூட்டும் இதுவும் ஒன்று தான். இது வந்து ஒரு 1 ஓம். இப்போது இதில் ஓவரால் எவ்வளோ கரண்ட் போகும்னு பார்ப்போம். டோட்டல் கரண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ இந்த 12 அண்ட் 4 பேரலில் இருக்கு. இப்போ 1/12 ப்ளஸ் 1/4 இன்னும் வரும் 12 1 ப்ளஸ் 3. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 12/4 3 ஓம்னு வரும். 3 ஓம் அண்ட் இந்த 3 அண்ட் 1 ஓம் வந்து சீரீஸில் இருக்கும். ஸோ 3 + 1 4 ஓம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 + 1 4 ஓம். இப்போ இதில் எவ்வளோ டோட்டல் கரண்ட் போகும்னு பார்ப்போம். டோட்டல் கரண்ட் வந்து V/R டோட்டல். ஓ 9/4 ஆம்பியர். ரைட். ஸோ 9/4 ஆம்பியர் டோட்டல் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த சர்க்யூட்டை நான் திரும்ப ரீட்ரா பண்ணுறேன். இந்த 3 அண்ட் 4 இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் நான் ஒரே ரெசிஸ்டராக கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போது சர்க்யூட் எப்படி மாறும்னு பார்ப்போம். 9 அண்ட் சாரி இந்த 12 அண்ட் 4க்கு பதிலாக 3 ஓம்னு போடலாம். இங்கே இந்த 1 ஓம் இருக்கும். கரண்ட் சேம் இல்லையா, கரண்ட் எவ்வளோ இருந்துச்சு 9/4 ஆம்பியர். ஸோ அதை வச்சு இங்கே நான் எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும், V = I × R. ஸோ I 9/4 × 3 for 27/4 ஆம்பியர். சாரி, நாட் ஆம்பியர், வோல்டேஜ். ஸோ இந்த இடத்துல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 27/4ன்னு இருக்கும். இப்போது இந்த 12 ஓம்க்கு அக்ராஸில் 27/4ன்னு இருக்குமா, இந்த 12 ஓம் வழியாக எவ்வளோ கரண்ட் போகும்னு பார்ப்போம். ஸோ கரண்ட் த்ரூ 12 ஓம், I12ன்னு வச்சுப்போம். இது வந்து I = V/R. ஸோ V எவ்வளோ 27/4, R வந்து 12. ஸோ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது 9/16 ஆம்பியர். இந்த 9/16 ஆம்பியர் தான் இந்த 12 ஓமில் போகிற கரண்ட். ஓகே, இப்போ இந்த 4 ஓம் இது வழியாக போகிறது எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் சீரீஸில் இருக்குது. அப்போது இந்த ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி ஓவரால் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இங்கே எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா V = I × Rன்னு எழுதுவோம். ஸோ இங்கே ஐங்கிறது 9/16, ஆறுங்கிறது 4 + 4 8. ஸோ V = I × R. ஸோ I 9/16, the current through 12 ohm.
ஆர் இங்கே 8. ஸோ 4.5 வோல்ட். அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஏ அண்ட் பி எவ்வளவா இருக்கும்? 4.5 வோல்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாருங்க. சர்க்கியூட்டை சிம்பிளிஃபை பண்ணுறேன். டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிறேன். அதை வச்சு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 12 ஓம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 12 ஓமில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால எவ்வளோ கரண்ட் போகும்னு பார்க்குறோம். அந்த கரண்ட் தான் இங்கே இருக்கிற எல்லா 4 ஓமுக்கும் போகும். ஸோ அதை வச்சு இந்த 4 ஓம் வழியாக கரண்ட் போகிறத வச்சு நம்ம பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஓம்ஸில் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைன். இப்போ இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏ அண்ட் பி கிடைச்சிச்சு. அது 4.5 வோல்ட். ஸோ விஏபி டு 4.5 வோல்ட். இப்போ நம்ம ஈஸியாக எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். Q equal to half C V squared. So half C 4 microfarad, V squared 4.5 squared. இது கொடுத்துருக்காங்க. ஓகே, x by 2 microjoule. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். மேபி இந்த 4.5 நான் 9 by 2 எழுதுறேன். ஸோ 1 by 2 into 4 into 9 squared by 2 squared. Maybe microjoule. ஸோ இது சிம்பிளை பண்ணுறோம். 2 squared 4 கேன்சல் ஆகிடும். இது 81 by 2 மைக்ரோஜூல்னு கிடைக்குது. ஓ, இந்த எக்ஸோட வேல்யூ 81. Value of x is 81.